Hi friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாத சில கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இது ஃபுல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் நான் நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இப்பதான் பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்மளோட சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன மெட்டீரியல் வேணும்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் மூடி எடுத்திருக்கேன், அப்புறம் வாட்டர் பாட்டில் கேப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேங்க, அப்புறம் பேப்பர் ஒன்று, இந்த ரோல் எடுத்திருக்கேங்க. இந்த ரோல் பார்த்தீங்கன்னா நோட்டு போட்ட பிறகு அட்டைக்கு நோட் போட அட்டைக்கெலாம் வாங்குவோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ளேயே இந்த ரேப்பரில் காலி ஆகிட்ட பிறகு இந்த அட்டை இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது கொரியர் வாங்கியிருந்தீங்க ரேப்பர் மாதிரி வால் பேஸ்டிங் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலில் தான் சுற்றி வரும். ஸோ அதை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். நிறைய பேர் வீட்டில் இருக்கும், நம்ம தூக்கி போட்டுருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு ரீஃபில் வச்சு தான் நான் ரோல் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து இந்த தென்னந்தொடப்பு குச்சி இருந்ததுனாலும் அதிலே பண்ணிக்கலாம். அதாவது ப்ரூம் ஸ்டிக்கோட அந்த குச்சி வரும் இல்லைங்களா, அது இருந்ததுன்னா இன்னும் நல்லாவே வரும். இந்த மாதிரி சுருட்டிட்டு எட்ஜில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு எப்படி வீட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம், எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலான்றதுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய செஞ்சுட்டேன். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து டைம் பாஸ் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து ஒரு திங்ஸும் நம்மளே செஞ்சு வைக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் பார்க்கும் போதோ இல்லை எல்லாம் கேட்பாங்க, நம்மளுக்கே ஒரு வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் நம்ம செஞ்சோம் அப்படின்னும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஈக்குவலாக நான் மெஷர் பண்ணிக்கிறேங்க. ஒரு 5 to 6 inch அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ தூரம் வருதோ, ஒரு 4 ரோ வந்தாலும் பரவாயில்ல, இல்லை 5 வந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி 5 or 6 அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேங்க. 2 பக்கமும் ஹோல்ஸ் வர மாதிரி, அதாவது ஒரு பக்கம் குத்தி இன்னொரு பக்கமும் ஓட்ட விழுற மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அது மட்டும் இல்லாத இதை இன்னொரு பக்கம் திருப்பிக்கிங்க. ஹோல்ஸ் இல்லாத பக்கம் திருப்பிட்டு அந்த ஹோல்ஸ்க்கு மேலேயே இன்னொரு, அதாவது கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் போடுறத பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அதே மாதிரி நம்ம 5 inch 6 inch மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை தள்ளி போட்டுக்குங்க. நீங்கள் ஒரு 6 inchக்கு மேலே போட்டிங்கனாலே நல்ல கேப் கிடைக்குங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலேயும் அதே மாதிரி எத்தனை ரோ வேணுமோ எத்தனை காலம் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு 4 5 அப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். 4 வந்திருக்குங்க. 4 நம்மளுக்கு போதும். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேணும்னா ரேப்பர் சுற்றிக்கலாம். இந்த ப்ரௌன் கலர் இல்லாத கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக நம்மளுக்கு டீசெண்டாகவும் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் ரேப்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட, அதாவது ஹோல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து ரேப்பர் சுற்றிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல் பண்ணி வச்சுருந்தீங்களா பேப்பர் ரோல்ஸ், அதில் வந்து இந்த ஹோல் போட்டதில் நம்ம பொருத்த போகிறோம். இது உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி நீங்கள் உள்ளே பொருத்திக்கிங்க. சைஸ் வந்து ஈக்குவலாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 4 ரோ 4 காலம் போடுறீங்கன்னா எல்லாமே ஒரே ஈக்குவலாக கட் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சின்னதாக கூட பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ரோக்கும் 4 காலமுக்கும் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஆப்போசிட்லேயும் பொருத்த போகிறோம். இன்னொரு ஹோல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இன்னொரு சைடில், அதுலேயும் இந்த மாதிரி உள்ளே பொருத்திக்கிங்க. கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா க்ரிப்பாக நிற்குங்க. ஸோ இதையும் பொருத்தியாச்சு.
பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா ஹோல்ஸ்லேயும் நம்ம போட்டுடலாம். இதுதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்துலேயுமே போட்டுட்டேன். இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஒன்று, வெர்டிக்கலாக ஒன்று, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டுட்டேங்க. இப்போ ஃபுல்லாக போட்டோம் இல்லைங்களா. இந்த கம்ஃபர்ட் முடி வந்து நான் வந்து ஒரே கலர் கேப்பும் கம்ஃபர்ட் முடியும் எடுத்துக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கலராக எடுத்துக்கிறேங்க. இதனோட பேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டுக்குங்க. போட்டுட்டு ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸோ இல்லை கோலி குண்டு அந்த மாதிரி புளியங்கொட்டை இந்த மாதிரி போட்டுக்கிறேன். பட் அது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் கல் இல்லை கோலி குண்டு இந்த மாதிரி போட்டுக்குங்க. இதை போட்டுட்டு நல்லா இதில் போய் ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடுங்க. மேலே ஒரு கேப் போட்டுக்கிறேன். வாட்டர் பாட்டில் கேப் தாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது எதுக்கு அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் பாருங்கள். இப்போ இந்த வேஸ்டான வாட்டர் பாட்டில் கேப்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்களா, இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜில் தாங்க பேஸ்ட் பண்ண போகிறோம். இது பேஸ்ட் பண்ணதாங்க இந்த ஃபெவிகால் வந்து செட் ஆகலை எனக்கு. நீங்கள் ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டி பாருங்கள். டக்குன்ட்டு ஒட்டிட்டோம். இது ஒட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நான் வளையல் ஸ்டாண்டாக தாங்க பண்ணுறேன். ஸோ பேங்கிள்லாம் வேஸ்ட்டாக நீங்கள் பாக்ஸில் போடுறத விட இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா செமையாக இருக்குங்க. இப்போ எல்லா கார்னர்லேயும் நான் வந்து வாட்டர் பாட்டில் கேப்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு வந்து ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி. பேஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருந்தால் தான் வளையல்லாம் போட்டோன்னா கொட்டாது. ஸோ அதுக்காக இதை எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா டீ கப் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க டீ கப்பாக எடுத்துக்குங்க. அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் தயாராகியாச்சு. பேங்கிள்லாம் போட்டுடலாங்க. பாருங்கள் பேங்கிள் எல்லாமே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பாப்பாவோட பேங்கிள் ஃபுல்லாகவே இதில் போட்டுட்டேங்க. உங்களுக்கு லென்த் கம்மியாக வேணும்னா இன்னும் குறைச்சி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரீயூஸ் திங்ஸும் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜார் வந்து அதாவது மிக்ஸி வந்து மாவு ஏதாவது அரைக்கும் போதோ இல்லை சட்னி அரைக்கும் போதோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடும்போது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹெவியாக நம்ம போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும், மூவ் ஆகும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கேன் கேப்ஸை வந்து நீங்கள் போடும்போது அந்த மூவ் ஆகிறத தவிர்க்கலாங்க. க்ரிப்பாக நிற்காத இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், அழுக்காகாது இருக்குங்க. கீழே வந்து ரொம்ப டஸ்ட் ஆகாது இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. கீழே இருக்க டஸ்ட் கூட எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். புளிக்குழம்பு வைப்பீங்க இல்லைங்களா, அதாவது காரக்குழம்பு, இதெல்லாம் வைக்கும் போது எப்பயாவது தண்ணியாக ஆகிடுங்க. அதை தவிர்க்க என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரமோ புளிப்போ அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கும் என்ன பண்ணலான்றது தான் இந்த குறிப்பில் பார்க்க போகிறோம். புளிக்குழம்புலையோ காரக்குழம்புலையோ புளிப்பு அதிகமாகிடுச்சு, அப்படி இல்லைன்னா காரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து புளிக்குழம்பு செய்யும் போது நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா புளிக்குழம்பு வந்து தண்ணி ஆயிடுச்சு, அப்படி இல்லை புளிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதை கரைச்சி, அதாவது தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பபிள்ஸாக நின்றுடுங்க. கரைச்சிட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும் குழம்பு. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.